சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சின்னக்கடை வீதியில் நடைப்பயணமாக சென்று பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுடன் நீராம் செய்தியாளர் திருமலை விவரம் என்ன? தேவா, சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சின்னக்கடை வீதியில் நடைபயணம் மேற்கொண்டவாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பா சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, திமுக, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி, சுயேட்சை என மொத்தம் 25 பேர் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றனர். குறிப்பா திமுக பொறுத்தவரை TM செல்வகணபதியும் அதிமுக சார்பில் விக்னேஷ் என்பவரும் போட்டியிடுகின்றனர். நேரடியாக களம் காணக்கூடிய இந்த தொகுதியில் கடந்த 30ஆம் தேதி திமுக வேட்பாளர் TM செல்வகணபதியை ஆதரித்து இதே சின்னக்கடை வீதி பகுதியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நடைபயணம் மேற்கொண்டவாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து இதே சின்னக்கடை வீதி பகுதியில் இங்க இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழக்கடை, பூக்கடை உள்ளிட்ட கடைகளில் நேரடியாக நடைபயணம் மேற்கொண்டவாறு தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பா சேலம் நாடாளுமன்றத்தில் போட்டியிடக்கூடிய விக்னேஷ் மற்றும் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய TM செல்வகணபதி ஏற்கனவே நேரடியாக களம் காணக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீவிர பிரச்சாரத்தில் அதிமுகவினர் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி இந்த பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தகவலுக்கு நன்றி திருமலை.